புறப்பட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பதவியேற்பு விழாவுக்கு. தமிழகத்தின் 14வது முதலமைச்சர் 17வது சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் நேற்று கவர்னரின் அழைப்பை ஏற்று இன்று காலை 10 மணி அளவில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு. இதற்காக தற்பொழுது காலை 8:30 மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டார் தமிழகத்தின் 14வது முதல்வர் விஜய். இன்று காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டரங்கில் அவருடன் கிட்டத்தட்ட 9 பேர் பதவியேற்க உள்ளார்கள். இதோ நேரு உள் விளையாட்டரங்கில் குவிந்திருக்கும் மக்களும் விஜய் பதவியேற்பு விழாவிற்காக நேரு உள் விளையாட்டரங்கை நோக்கி செல்லும் காட்சி உங்களுக்காக பத்மம் பப்ளிக் சேனல் ஒளிபரப்புகிறது. இதோ விஜய் புறப்பட்டார். இந்தியாவின் திராவிட கழகங்கள் அல்லாத தனி ஒரு கட்சியாக திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழா. இதோ நேரு உள் விளையாட்டரங்கில் ஸ்டேஜ் அமைப்புகள். புறப்பட்டார் விஜய் தனது இல்லத்திலிருந்து விழா நடக்கும் நேரு உள் விளையாட்டரங்கை நோக்கி இதோ சென்று கொண்டிருக்கிறார் விஜய். அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறார் தமிழ்நாடு கவர்னர் அவர்கள். முக்கிய விருந்தினர்கள் வருகை. ராகுல் காந்தி வருவார் என எதிர்பார்ப்பு. இப்படி பல்வேறு தரப்பினரின் அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மட்டுமே உள் விளையாட்டு அரங்கில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சென்னை மாநகரம் முழுவதும் 23 இடங்களில் சென்னை கார்ப்பரேஷன் LED திரை மிகப்பெரிய திரையில் இக்காட்சிகளை ஒளிபரப்புகிறது. எனவே மக்கள் அங்கங்கே இருந்து அவர் ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை காணலாம், பதவியேற்பு விழாவை காணலாம். இதோ முதல் கையெழுத்து மகளிர் உதவித்தொகையா, 200 யூனிட் சலுகையா என்று பொதுமக்கள் ஆவலாக இருக்கிறார்கள். பதவியேற்பு விழா முடிந்து விஜய் நேராக தலைமைச் செயலகம் செல்கிறார். அங்கு அவருடைய முதல்வர் அறைக்கு சென்று அங்கு முதல் கையெழுத்தை இடுகிறார். அவருக்கு ஏராளமானோர் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இதோ வாருங்கள், நேரு உள் விளையாட்டரங்கில் மக்களின் கூட்டம் அலைகடலென. இதோ நேரு உள் விளையாட்டரங்கின் வெளியவும் ஏகப்பட்ட மக்கள் கூட்டம். இப்படியாப்பட்ட சூழலில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்கிறார் ஜோசப் விஜய். இதோ அவரது அமைச்சரவை பதவியேற்பை காலை 10 மணிக்கு கவர்னர் ஏற்படுத்துகிறார். இந்த விழாவுக்கு முக்கிய விருந்தினர்கள் வருவார்கள். திமுக சார்பில் யார் வருவார்கள், அதிமுக சார்பில் யார் வருவார்கள் என்று இன்னும் தெரியாத நிலையில் தற்பொழுதே அரங்கம் நிறைந்து விட்டது. இதோ ஜோசப் விஜய் என்னும் நான் என்று அறைகூவல் விடுக்கும் விஜய் காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார். இதோ பதவியேற்பு விழா. இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தமிழக தேர்தலில் விஜயின் சாதனை. தனி ஒரு கட்சியாக 234 தொகுதிகளில் போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி. இதையடுத்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் ஆதரவுடன் 120 MLA சப்போர்ட்டுடன் ஜோசப் விஜய் தற்பொழுது பதவியேற்கிறார். இதோ தமிழகத்தின் புதிய முதல்வர் இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான பொறுப்பேற்பார். தமிழக மக்களின் ஆவல், தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்வாரா விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்தின் 14வது முதல்வர் ஜோசப் விஜய்.